மேஜிக் ப்ராக்டிஸ் டே 5ல நம்ம இருக்கோம். டே 5ல மாயாஜால பணம். ஸோ மேஜிக் ப்ராக்டிஸ் அபவுட் மணி. நம்மளுக்கு வந்துட்டு மேஜிக் ப்ராக்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மணிக்கு தேங்க்ஸ் சொல்லி கிராட்டிடியூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு நிறைய காசு வந்துக்கிட்டே இருக்கும். மணி வந்து மல்டிப்ளை ஆகும். அதுவே நான் மணியை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தேன்னா, மணி என்கிட்ட எப்படி வருவாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு இத்தனை நாள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு மணி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சின்ன வயசில் நம்மலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் போயிருப்போம், அதுக்கு ஃபீஸ் கட்டியிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்ததெல்லாம் நம்ம வாங்கியிருப்போம், நம்ம நினச்ச சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம இது வேணும்னு நினச்சதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மேஜிக்காக நடக்குது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம நினச்சிட்டு யோசிச்சுட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம சொந்த வீட்டில் இருக்கோன்னா அதுவும் நம்ம மணினால தானே வந்திருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ அதை பற்றி நம்ம எழுத போகிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பேர் இதில் பண்ணியிருப்போம், நானும் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, தேங்க்யூ ஃபார் த மணி தட் இஸ் கிவன் டு மீ இன் மை லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு குட்டியாக ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதிட்டு அதை நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 ரூபா நோட் எடுத்து அந்த காசை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து கிராட்டிடியூட்கான மணி தான். அதை நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, மணியை பற்றி நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னா அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். இப்போ வரலும் எனக்கு இவ்வளோ மணி கொடுத்த கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தில் திருப்பியும் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்காக நம்ம அது பண்ணி வச்சுக்க போகிறோம். அது வந்து 100 ரூபான்னு இல்லை, 10 ரூபா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு நோட்டு. லைக் இதுவே நம்ம வேறு வெளியூரில் இருந்தோன்னா $1, $2, எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நோட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதி ஓட்டுறதுக்கு. காயினாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துலையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பர்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் பர்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து லைஃப்பில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்திருக்கோம், நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து கார் வாங்கியிருப்போம், நம்ம காரில் போயிருக்கோம், நம்ம வந்து நினச்சப்போ வந்து ஆட்டோ பிடிச்சி போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பவர் பில்லு, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு எல்லாத்தையுமே நம்ம பே பண்ணுறோம். நம்ம வாழ்நாள் முழுதும் நம்மளுக்கு கொட்டி கொட்டி கொடுக்குது இல்லையா? நம்ம யூனிவர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். யூனிவர்ஸ் நம்ம வந்து நிறைய விஷயம் உங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோம், அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்த ட்ரெஸ்னால் எனக்கு ஹாப்பினஸ் நடந்திருக்கு. என்னால் நிறைய கிஃப்ட் என் பையனுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. நான் என் பொண்ணு பையனுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அதோடு சேர்த்து என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி அப்படின்னு சொல்லி தமிழ் இருந்தால் தமிழில் இப்படி எழுதிக்கலாம். இதை எழுதுங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸில் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.